அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் என்ன நாள் என்று சொல்லி தெரியும். பொதுவாக சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் என்றால் உடனே சொல்லுவீர்கள் கர்த்தர் இயேசு பிறந்த நாள். குட் ஃப்ரைடே என்று சொல்லி சொன்னால் இயேசு சிலுவையிலே மரித்த நாள். இன்னுமாக ஈஸ்டர் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இப்படியாக இன்றைக்கு பிற மதத்தவர்கள் மற்றும் கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கின்ற நாஸ்தியர்கள், ஏன் சொல்லப்போனால் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட இவைகளை அறிந்திருப்பாங்க. இந்த நாளிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொதுவாக சர்ச்சுகளிலே நிற்பார்கள் என்று, அதே நேரத்திலே இது அவர்களுடைய முக்கியமான நாள் அல்லவா என்று சொல்லி இன்றைக்கு பொதுவாக புற மதத்தவர்கள் கூட அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இன்னுமாக பார்க்கும் பொழுது முற்காலத்தில் நாம் நம்முடைய நாட்டில் நாங்கள் வாழுகின்ற காலத்தில் அங்கே சினிமா தியேட்டர்களிலே ஒரு நோட்டீஸ் இந்த நாளிலே போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு பெரிய வெள்ளி, துக்க நாள், இன்று படம் இல்லை என்று சொல்லி தியேட்டரும் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க. அதே வேளையிலே உயிர்த்த நாள் என்று சொன்னால் இது சந்தோஷமான நாள் என்று சொல்லி பட தியேட்டர்லாம் நடக்கும், மதுவான கடைகள் எல்லாம் திறந்திருக்கும். சரி, அதை விடுவோம். அது அவங்க, அதாவது புறமத மக்கள் அவிதமாக செய்கிறாங்க. பாருங்க, இந்த சினிமா தியேட்டர் நடத்துறவங்க அவங்க முஸ்லிம் மக்கள், இந்து மத சகோதரர்கள், அவங்களுக்கே இந்த உணர்வு இருக்குது. பாருங்க, அதை கனப்படுத்துறாங்க. இப்படி பொதுவாக உலகம் அடங்கிலும் கிறிஸ்தவர்களுடைய இந்த நாட்களை அறியாதவர்கள் எவரும் இல்லை. அதே வேளையிலே அவர்கள் அதை கனப்படுத்துறாங்க. குறிப்பாக இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை குறித்து இந்த காலங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவங்க இன்றைக்கு சர்ச்சில் இருப்பாங்க என்று சொல்லி இந்த புறமத மக்கள், புதமர சகோதரர்கள் கூட அறிந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சாட்சி. இந்த பட்டணத்திலே தான் ஒரு ஞாயிறு தினம் ஒரு சகோதரி சர்ச்சுக்கு வராம ஒரு பர்த்டே கொண்டாட்டத்துக்கு போயிருக்கிறார். உண்மையான சம்பவம். அந்த பர்த்டே கொண்டாட்டத்திலே அங்கே இருந்தவர்கள் அவ பார்த்து கேட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு உங்களுக்கு சர்ச் இல்லவா, நீங்க சர்ச்சுக்கு போக இல்லையா? பார்த்தீங்களா? பின்ன புறமத மக்களே இன்றைக்கு அவர்களை கேட்கின்ற ஒரு நிலை வந்திருக்கு. சரி, இவை இப்படி இருக்க மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய சபைகளிலே பொதுவாக கிறிஸ்துமஸ் நாள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பற்றி தியானங்கள், பிரசங்கங்கள் இருக்கும். அதுபோல குட் ஃப்ரைடே என்றால் ஆண்டவர் இயேசு மரித்ததை குறித்து அவ்விதமாக சிலுவையை குறித்து பிரசங்கங்கள் இருக்கும். சண்டே, அதாவது ஈஸ்டர் சண்டே என்றால் அவர் உயிர்த்தெழுந்ததை பற்றி பிரசங்கங்கள் இருக்கும், தியானங்கள் செய்வார்கள். இது வழமை, நல்லது. நீங்களும் கூட இவைகளை குறித்த சத்தியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் அறிந்திருந்தாலும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நாம் இன்னும் குழந்தைகளாகவோ ஆவிக்குரிய வளர்ச்சியற்ற நோய் கொண்டவர்களாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் எம்முடைய தாகம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய மறுரூப வளர்ச்சிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க அறிந்திருக்கிறீங்களா? மறுரூப வளர்ச்சி,
அந்த மறுரூப வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை விசுவசிக்கிறோம், நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டோம், சபைக்கு போகிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய மறுரூப வளர்ச்சி, நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறது அது வேறு காரியம். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது வேறு. நாளுக்கு நாள் அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சபைகளிலே கேட்கிறீங்க, வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கிறீர்கள். வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே பேசுவார். பேசும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்திலே உருவாகிறது, இப்படி அல்லவா ஆண்டவர் பேசுகிறார், நான் இப்படி நடக்கிறேன் அல்லவா, அது தவறுதானே, அல்லது நான் இவ்விதமாக செய்கிறேன் அல்லவா, அது தவறுதானே, நான் இப்படி பேசுகிறேன் அல்லவா, இது தவறுதானே என்ற ஒரு உணர்வு ஒன்று உங்களுக்குள்ளே வருகிறது. பின்ன இவ்வளவு நாளும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாமல், இது தெரியாது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அவ்விதமாக நடந்து வருகிறீர்கள், நடந்த பழக்கத்தின்படி நடந்து வருகிறீர்கள். பின்ன வேதத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது அல்லது சபையிலே ஆண்டவர் பேசும் பொழுது இது ஒரு தவறு என்று குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே வருகிறது. உடனே என்ன செய்கிறீர்கள், உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை திருத்தி இனிமேல் அந்த தவறு நடவாதபடி நீங்கள் நடந்து கொண்டு வாருங்கள். இதுதான் மறுரூப வளர்ச்சி. பின்ன இது எவ்வளவு காலத்துக்கு, எங்களுடைய ஜீவிய காலம் முழுக்க, காலம் முழுக்க அருமையானவர்களே, எங்களுடைய ஜீவிய காலம் முழுக்க ஆண்டவர் நம்மை பேசிக்கொண்டே இருப்பார். நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதிலே நாங்கள் நாளுக்கு நாள் திருந்தி வருகிறோம் அல்லவா, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்றைக்கு பாருங்கள், ஒரு குழந்தை இருக்கிறது, குழந்தை என்ன செய்கிறது, அந்த குழந்தை ஒரு காரியத்திலே தவறு விடுகிறது. அது தவறு விடும்போது குழந்தைக்கு தெரியாது, அது குழந்தை. ஆனால் காலம் போக போக அது வளர்ச்சி அடைந்து வரும் பொழுது அது தவறு என்பதை அந்த பிள்ளை கண்டு திருந்தி அந்த வழியிலிருந்து விலகி நடந்து வருகிறது. இதுதான் வளர்ச்சி. பின் ஆகவே நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாய் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வளர்ச்சி, மறுரூப வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தையிலே சொல்லுவோம், அப்பா கண்ணு, அப்பா என்ன தூக்குங்க என்று சொல்லி சொல்லுவோம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்பா தூக்க போனா, இல்லை நான் பெரியாள், நான் என்ன தூக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லும். இதுதான் வளர்ச்சி. பின்ன இன்றைக்கு ஒரு குழந்தை சூப்பி கொண்டு இருக்குது, வளர்ந்த பிறகு சூப்புது என்றால் அந்த பிள்ளைய குறித்து என்ன நினைக்கிறீங்க, அது ஒரு வளர்ச்சி அற்ற ஒரு பிள்ளை என்றதை நீங்க நினைக்கிறீங்க. உண்மை. அதே போன்றுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளாக பிறந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் எதை செய்தோமோ அதை நாளுக்கு நாள் நாங்கள் வளரும் பொழுது அதை தவிர்த்து 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 சரியான வேதத்தில் ஒழுங்கின்படி தேவன் பேசுகிற வார்த்தை நடந்து வர்றதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. பின்ன கர்த்தர் இயேசுவினுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பல அடையாளங்கள் மூலமாக இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பின்ன கர்த்தர் இதை குறித்து இன்றைக்கு சில பேர் அதை குறித்து அறிவில்லாமலும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இதை நாங்கள் முதலிலே பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 54 தொடக்கம் 56 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா, இன்றைக்கு பாருங்க, இலகுவாக சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு ஒரு மழை மேகம் வருகிறது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இருட்டி கொண்டு வருகிறது, மழை வரப்போகுது. ஒரு காத்து அடிக்குது, நீங்க சொல்லுவீங்க இந்த காத்து ஒரு குளிர் காத்தா இருக்குது, இது இன்றைக்கு ஒரு மழையை கொன்ற போது. பிறகு பார்ப்பீங்க நிலைமை சரியில்லை, இன்றைக்கு இடிமுழக்கத்தோட மழை வரப்போகுது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வானத்தின் தோற்றங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் நிதானிக்கிறீங்க என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மாயக்காரரே, இதெல்லாவற்றையும் அறிகிற நீங்கள் தம்முடைய வருகையை குறித்து சொல்லி இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதே, இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். பார்த்தீங்களா?
பின்னாகவே அருமையானவர்களே, சபை கூடுதலிலே ஒழுங்கும் உறுதியும் நமக்கு இந்த நாட்களிலே அவசியம். சாக்கு போக்குகள் கூடாது. ஆகவே சபை கூடுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒழுங்கும் உறுதியும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபை சொல்ல, பாஸ்டர் சொல்ல இல்லை, அல்லது வேறொரு சொல்ல, வேதம் சொல்லுகிறது. பின்னாகவே சபை கூடுதலிலே நாங்கள் எப்பொழுதும் உறுதியாய் நாங்கள் தரித்திருக்க வேண்டும். நமக்கென்று கர்த்தர் ஒரு சபையை தந்திருக்கிறார். நம்முடைய சபை என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. நம்முடைய ஐக்கியம் என்றொரு வைராக்கியம் தேவை. இன்றைக்கு அவைகளில் எல்லாம் இன்றைக்கு அந்த வைராக்கியம் இல்லாமல் எப்படியும் நடக்கலாம் என்றால், ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்து நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கலாம். எப்படியும் நீங்கள் நடக்கலாம் என்று போட்டிருக்கலாம் தானே? சிந்தித்து பாருங்க. மனுஷனை படைச்ச தேவன் அங்கே பாருங்கள், இந்த நேரத்திலே பாருங்கள், அவர்கள் அங்கே இருந்து பிறகு வளர்ந்து அவர்கள் இஸ்ரவேலிலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை மீட்டெடுக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து அவளை மீட்டு கொண்டு வந்துட்டு முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? எகிப்திலே அவர்கள் இருக்கும் பொழுது ஒழுங்கற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எனவேதான் 10 கற்பனையை கொடுத்தார், 10 commandments கொடுத்தார். பின்னாகவே எதற்காக? இந்த ஜனங்கள், என் ஜனங்கள் ஒழுங்கின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வேதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களை ரட்சித்து இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் முன்னைய காலங்களை போன்று நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி நாம் நடக்க கூடாது. அருமையானவர்களே, ஒழுங்கும் உறுதியும் அவசியம். ஆகவே அனலற்ற நிலைமை, ஆகவே சபை ஐக்கியங்கள் சரியில்லாத பொழுது, நாம் சபையுடைய ஐக்கியங்களிலே சரியில்லாத பொழுது நாங்கள் வேறு என்னத்தை நாங்கள் செய்தாலும் அருமையானவர்களே நாங்கள் அனல் அற்று போய்விடுவோம். அனலற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுவோம். இது கடைசி நாட்கள். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாரும் இன்றைக்கு வழி தவறி போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, போன பாடமும் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேட்டால் அதிர்ச்சி அடைவீங்க. ஆனால் அருமையானவர்களே, நாமோ நிதானித்து அறியர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மாயக்காரரே, இதை குறித்து நீங்க அறியாம இருக்கிறீங்களா? இதை மட்டும் நிதானிக்க உங்களால முடியா இல்லையா? எல்லாம் சொல்றீங்க, அங்க மழை வரும், இங்க காற்றடிக்கும், அங்க புசல் வரும், யுத்தம் உண்டாகுது என்றெல்லாம் சொல்றீங்க. ஆனா இதை நிதானிக்க முடியாம இருக்கிறீங்களே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பின் அடுத்தது பாருங்க, அடுத்ததாக பார்க்கிறோம் சோதோமின் அக்கிரமம். சோதோமின் அக்கிரமம் நம்மிலே ஆட்கொண்டு விடாதபடி நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியேல் நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் வீட்டை கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே 49வது வசனம் 50வது வசனத்திலே சோதோமின் பாவங்கள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, இன்று கர்த்தர் இயேசு தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாளை இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறும்படி இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். ஆகவே வந்திருக்கிற இதே வேளையிலே அவருடைய 2ஆம் வருகையானது சமீபித்து விட்டது என்று நாம் என்ன செய்கின்றோம்? ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இன்னும் இயேசுவை என்ன செய்கிறோம்? குழந்தையை போல தாலாட்டு பாடல்கள் பாடி தாளாடிக்கொண்டு இருக்கிறோம். இது கிறிஸ்துமஸ் என்று சொல்லி வருகின்றது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸ் என்பது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டுடைய வருகையை குறித்து சிந்திக்க வேணும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது அதை குழந்தையாக தாளாட்டி கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள், உங்களுக்கு நீங்கள் ஒரு பர்த்டே வந்து விட்டது. இன்றைக்கு பர்த்டே கொண்டாட்டம் என்று சொன்னால் உங்களை தொட்டில போட்டு ஆற்றுறது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்தார், இல்லை எங்களுக்காக பிறந்தார், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இப்போ என்ன? அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வர இருக்கிறார். பின் ஆகவே அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் அவருடைய வருகையிலே காணப்படும்படிக்கு நாம் தகுதியுள்ளவர்களா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அதன் ஆண்டவர் எங்களை மாயக்காரர் என்று சொல்லி சொல்றார். மாயக்காரரே, இதை நிதானிக்க முடியாமல் இருக்கிறீங்களே என்று சொல்லுகின்றார்.
ஆகவே நம்முடைய ஜீவியம் அர்த்தமற்ற, கிறிஸ்தவ ஜீவியம் அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, அப்படியாக மாற நாங்கள் விட்டு விடுவோம் என்றால் நாங்கள் ஆயத்தமாகாத, வேதத்திலே உங்களுக்கு தெரியும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளாக மாறிவிடுவோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய மறுரூப வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு நான் எடுத்து காட்டப் போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபையையும் துன்பப்படுத்தி அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்காக ஒரு மூர்க்க வெறி கொண்டவராக சவுல் என்ற ஒரு வாலிபன், பிற்காலத்திலே பவுல், சவுல் என்ற வாலிபன் என்பதை நீங்கள் அறிவோம். அப்படியான ஒரு வாலிபன் அந்த வெறி கொண்டு அவர்களை பிடித்து வந்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழும்பினார். ஏன் தெரியுமா? தன்னுடைய இந்த ஒரு புதிய ஒரு மார்க்கம் ஒன்று எழும்பி வருகிறது. அந்த மார்க்கம் கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. இவங்களை விட்டு வச்சால் என்னுடைய மதங்கள் அழிந்து போய்விடும். ஆகவே இந்த மதம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக அதை காப்பாற்ற வேண்டும் என்று மதவெறி கொண்டவனாக இந்த சவுல் என்ன செய்தான்? இந்த கிறிஸ்தவரை துன்பப்படுத்தும்படியாக அவரை சிறைப்பிடித்து வரும்படியாக என்ன செய்கிறார்? அங்க வெளிக்கிட்டு கொண்டு அவர் போகிறார். எங்கே போகிறார்? அவர்களை கொண்டு போய் தமஸ்குவிலே அங்கே அவர்களை பிடித்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு மூர்க்க வெறியோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு மதிய வேளை. அப்பொழுது கண்கள் குருடாகும்படியான ஒரு பிரகாசம் அந்த வாலிபனை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் அவனை ஆட்கொண்டார். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அந்த வேளையிலே அங்கே அவன் தள்ளப்படுகிறான் நிலத்திலே. அவன் குதிரையிலே சென்றிருப்பான். அங்கே தள்ளப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? நடுங்கி திகைத்து ஒரு வார்த்தை பேசுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு விரோதமானவன், கிறிஸ்துவை எதிர்த்தவன், அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே புதைத்து விட்டாச்சு. சரித்திரம் முடிந்தது. இனி கிறிஸ்தவர்கள் என்று அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களையும் துளைக்க வேண்டும் என்று புறப்பட்ட இந்த சவுல் இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்றார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார். சரித்திரம் முடிந்ததென்று இருந்தவனுக்கு இப்பொழுதுதான் விளங்குகிறது, அது முடியவில்லை, இதுதான் ஆரம்பிக்கிறது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லிய அறிவு அவனுக்கு அந்த நேரத்திலே வந்தது. ஆகவேதான் அந்த இடத்திலேயே அவரை தன்னுடைய எஜமானாகவும் தன்னை அவருக்கு அடிமையாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராகவும் இருக்கலாம். நீங்கள் இதுவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் எஜமானாக, உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு சவுல் ஏறெடுத்த இந்த ஜெபத்தை உங்களால் ஏறெடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் எஜமானாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு அடிமையாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஒரு அடிமை என்றால் என்ன? அந்த அடிமை தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட முடியாது. வேலைக்காரன் செயல்படுவான் அருமையானவர்களே, ஆனால் அடிமை செயல்பட முடியாது. அடிமை எப்பொழுதும் அந்த எஜமானுடைய வாயிலிருந்து என்ன வரும் அதை செய்கிறதுக்குத்தான் அவன் காத்திருப்பான்.
உமக்குள், அதாவது அவனுடைய வார்த்தை என்ன வருகிறதோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறவன் அடிமை. அதற்கு மிச்சமாக அவனுக்கு எந்த சுய விருப்பம் அவனுக்கு இருக்க முடியாது. அருமையானவர்களே, உங்களுக்கென்று ஒரு விருப்பத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கென்று ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமை இல்லை. அவரை உங்களுடைய ஆண்டவராக இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் சத்தியத்தின்படி உங்களுக்கு அறிவிக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா என்று நாங்கள் பாடுகிறோமே, நாங்கள் ஏதோ பாட வேண்டும் என்று பாடுகிறோமா? அர்த்தத்தோடு பாடுகிறோமா? அந்த பாடலை நீங்கள் பாடுவதாயின் நீங்கள் உண்மையாக நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டீர்களா என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அந்த பாடலை நீங்கள் நிச்சயமாக பாடலாம். எனக்கு அருமையானவர்களே, மறுபுறம் ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு இன்னும் இயேசுவுக்கு அடிமை இல்லை என்றால் நீங்கள் யாருக்கு அடிமை? இப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். இன்னும் இயேசுவுக்கு நான் அடிமை இல்லை என்றால் நீங்கள் யாருக்கு அடிமை? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த கேள்விக்கு? நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 34-44 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பதில் அங்கே இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாராய் இருந்தாலும் நீங்கள் உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்க இல்லை என்றால் அடுத்த காரியம் என்ன? அடுத்த பக்கம் என்ன? நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அவ்வளவு. பின் ஆகவே இன்னுமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் பிசாசின் பிள்ளையாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஏனென்றால் பாவத்தின் தகப்பனாய் இருப்பவன் பிசாசு. பின் ஆகவே அவனுக்குள் இருக்கும் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கின்ற மாமிச சிந்தை, சுய சிந்தை, சுய விருப்பம், அது மரணத்தை அவனுக்கு பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன மரணம்? ஆத்தும மரணம், ஆத்துமாவிலே மரணம். இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேனா அல்லது பிசாசுக்கு ஊழியம் செய்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. என்னுடைய விருப்பமும் நிறைவேற வேண்டும், அங்கே தேவனுடைய விருப்பமும் நிறைவேறும் என்றால் அது முடியாது. ஏதோ ஒரு விருப்பம், அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எனக்கு அருமையானவர்களே, 1 ராஜாக்களிலே நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம் என்றால் நீங்கள் அவரை பின்பற்றுங்க என்று சொல்லுவதை நாங்கள் காணலாம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், நல்லது. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நல்லது. இன்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு யார் எஜமான்? உங்களுக்கு யார் ஆண்டவர்? உங்களுக்கு யார் தேவன்? யாருக்கு நீங்கள் அடிமை? எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் எஜமானாய் ஆண்டவராய் இருப்பாரானால் அவருக்குரிய கனம் எங்கே என்று சொல்லி கேட்கின்றேன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லுகிறீர்கள், நான் என்னுடைய ஆண்டவர் அவர்தான் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் அவருக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? வெறும் வார்த்தையினாலே, நாம் நம்முடைய நாவினாலே அவரை கனம் பண்ணினால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நான் உங்களுக்கு முந்தி தொடக்கம் சொல்லுவேன், ஒரு தம்முடைய வாயினாலே சொல்லுவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை.
மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவர் சொல்லுவதையே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர் நம்முடைய வாயினால் தான் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்ன மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21-23 வாசித்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமல், அங்கே தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமல் அவருக்காக நாங்கள் எதை செய்தாலும் அவருடைய பார்வையிலே நாம் அக்கிரம செய்கைக்காரராக காணப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஆரம்பத்திலே வாசிக்க கேட்ட இந்த வாக்கியங்களை உங்கள் நினைவுக்கு மீண்டும் கொண்டு வருகிறேன். அந்த சவுல் என்ன சொல்லுகிறான்? சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவை கர்த்தர் என்று சவுல் அறிந்த பொழுது அவனுக்குள்ளே நடுக்கம் வந்தது. திகைக்காமல் இருக்க முடியவில்லை அவனால். ஏசாயா தீர்க்கதரிசியை பாருங்கள். கர்த்தரை அவன் கண்ட பொழுது ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி கதறினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்று இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி அறிந்த உங்களுக்குள்ளே இந்த பயமும் நடுக்கமும் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. அந்த பயமும் நடுக்கமும் இருந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படிய வைக்கும் அருமையானவர்களே. அப்படி அந்த நடுக்கமும் பயமும் இல்லை என்றால் அவருக்கு இன்னும் நீங்கள் அடிமையாகவில்லை. இதுதான் அர்த்தம். அருமையானவர்களே, ஒரு மியூசிக் குரூப் இருக்கென்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த மியூசிக் அந்த புரோகிராம் அவர்கள் செய்யும் பொழுது அதை முன்னின்று நடத்துகிறவர் என்ன செய்கிறார்? முன்னுக்கு நின்று தன்னுடைய கை அசைவுகளை காட்டுகிறார். அந்த மியூசிக் குரூப்பில் இருப்பவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த கை அசைவுகளை பார்த்து அதற்கேற்ற மாதிரியாக அந்த இசைகளை எல்லோரும் இசைக்கும் பொழுது அதை கேட்பவர்களுக்கு அது ஒரு இனிமையாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஒரு தரமுள்ள நிகழ்ச்சியாக அவர்களுக்கு காணப்படுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில ஒருவர் என்ன செய்கிறார்? அவர் கையை காட்டிக்கொண்டு இருக்கட்டும், நான் என்ற இஷ்டத்தின்படியே நான் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் என்று வாசித்தால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்? குழம்பும். கேட்பவர்கள் இந்த மியூசிக் குரூப்பை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. பின்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தித்துக் கொள்ளுங்க. பின் ஆகவே நமக்கு ஒரு ஒழுங்கொண்டு இருக்குது. அந்த ஒழுங்கு என்ன? அந்த தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தின்படி நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னுமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படியே அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்படுவார்கள் பட்டால் தேவ ராஜ்யத்தின் பணிக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. சிந்தித்து பாருங்க, எங்கே கொண்டு அதை தாக்குகிறது? தேவ ராஜ்ய பணியிலே கொண்டு வந்து, ஊழியத்திலே கொண்டு வந்து தாக்குகிறது. ஊழியமாற்ற நம்முடைய எல்லை தேவனுடையது, கர்த்தருடையது. நாம் விளையாட்டாக நாங்கள் நினைக்க கூடாது. ஆகவே அருமையானவர்களே, நாம் தேவ சித்தம் நீங்கி நம் இஷ்டத்துக்கு அங்கே செயல்படும் பொழுது பாதிக்கப்படுறது தேவராட்சியம். தேவராட்சியத்தின் பணி அது தேவ கோபத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள், அதாவது அருமையானவர்களை, இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு சபையிலே மற்ற விசுவாசிக்கு பயப்படுகிறார்கள், அந்த ஊழியருக்கு பயப்படுகிறார்கள், பாஸ்டருக்கு பயப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு முந்தி தோக்கம் சொல்லுவதுண்டு, பாஸ்டருக்கு பயப்பட்டு நீங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவருடைய கோபம் எங்கே முதல் வருமாம்? கர்த்தருடைய வீட்டிலே தான் உண்டாகும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே அவர்கள் இயேசுவை கர்த்தர் என்று உண்மையாகவே இன்றைக்கு அவ்விதமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களது உதடுகளால் தான் கர்த்தரை அவர்கள் கனப்படுத்துகிறார்களே தவிர அவருடைய இருதயமோ அவருக்கு தூரமாய் இருக்கிறது.
எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் ஆளுகை செய்யாமல் நம்முடைய சொந்த விருப்பங்கள் ஆளுகை செய்யுமானால் போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வெறுப்புகள், அமைதியின்மைகள், நஷ்டங்கள் உண்டாவதை எந்த மனுஷராலும் தடுக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே வேளையில் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய மேய்ப்பராக, மற்றது நாம் அவரது மந்தைகளாக நாங்கள் மாறுகிறோம். அவருடைய ஆடுகளாக நாம் மாறுகிறோம். ஒரு ஆடு தன்னுடைய மேய்ப்பனுக்கு அடங்காமல் தன் விருப்பப்படி அது அங்கு இங்கென்று தெரிந்தால் அது நிச்சயம் என்ன செய்யும்? ஒரு ஓநாயிற்றையோ அல்லது வேறு இனத்திலேயோ பிடிபட்டு செத்து போயிடும். துஷ்ட மிருகங்களுக்கு மிருகங்கள் மத்தியிலே அகப்படும். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை தன் இஷ்டத்தின்படி தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடந்தால் பிசாசு நிச்சயமாக பிடிப்பான். எனக்கு அருமையானவர்களே, இலங்கை தேசத்தில் நடக்கிற ஒரு ஊழியத்தில் ஒரு சகோதர குடும்பத்துக்கு ஒரு ஆடு வளர்க்கிற ஒரு சுய தொழில் ஆரம்பித்து கொடுத்தோம் இப்பான்மையில். அப்போ அவர் ஆடும் அந்த குட்டிகளையும் எப்படி இருக்குன்னு கேட்டார். சந்தோஷமா இருக்குது, அந்த காரியத்தை செய்ய சந்தோஷமா இருக்குது, அந்த ஆடுகளை மேய்க்கிறது. ஆனால் இந்த ஆட்டு குட்டிகள் சொல்லு கேட்குது இல்லை பாஸ்டர், அது எந்த மட்டைக்குள்ளாரையும் பூர்ந்து போக பார்க்குது. அங்கால போச்சோன்னா நாய் பிடிச்சி போடும், அல்லது அவங்க வேறு யாரும் அதை பிடிச்சி கறியாச்சிடுவாங்க. இதுதான் நடக்கும். அது பெரிய பயமாக இருக்குது அதுக்கு. அதால் இன்றைக்கு முழு நேரமும் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னென்னா வேலி அடைச்சு கொண்டு இருக்கிறாராம், இது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. பிறகு பின்ன இப்படியாக பாருங்க. அப்போ நான் அவருக்கு உடனடியாக சொன்னேன், இப்போ தெரியுதா, இதுதான் ஒரு சபை என்று சொன்னேன். என்ன தெரியுமா? சபைக்குள் மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். சபையின் பாஸ்டருக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் அதாவது அவருக்கண்டு சொல்லுவது என்ன? அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய நல்ல ஒழுக்கங்களுக்கு, அவர்கள் சொல்லித்தர நல்ல ஒழுக்கங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடக்க முடியும். எல்லாரையும் விட நம்முடைய கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், பிரதான மேய்ப்பர். இன்றைக்கு மனுஷன் சில வழியில் தவறலாம், ஆனால் கர்த்தராய் இருக்கிற மேய்ப்பர் ஒரு வாழும் தவறலாம். ஆகவே அவரின் ஆடுகளாய் இருங்கள் என்று அவருக்கு நான் சுட்டி காட்டினேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானின் காலை சுற்றி சுற்றி தான் நிற்பான். அப்படியே இயேசுவின் அடிமை அவருடைய சேவையை குறித்தே சிந்தனை உடையவராக எப்பொழுதும் அவரை சுற்றி சுற்றி திரிவார். இதுதான் உண்மையான மந்தர். தனது சபையை குறித்த சிந்தனைக்கு இருக்க வேணும். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்க, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் பொதுவாக இருக்கிறது. அதை நீங்க அறிந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது சுருக்கமாக உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போறோம். ஒன்று பாருங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், தேவகுமாரனாகிய இயேசுவை விசுவசிக்க வேண்டும் என்பது பொதுப்படியான தேவ சித்தம். இதுக்கு ஒருத்தர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு வேதத்திலேயே கர்த்தர் தந்திருக்கிறார். அடுத்தது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அடுத்தது, நாம் எல்லாவற்றிலேயும் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த பாருங்க, கிறிஸ்துவையும் ரட்சிப்பையும் குறித்து எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இதெல்லாம் புரிம்பாக நாங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, இது தரப்பட்டிருக்கு. அடுத்தது, எல்லா மனுஷருக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அடுத்தது, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகின்ற பாடுகளை நிந்தைகளையும் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும், அது தேவ சித்தம். நீங்கள் நன்மை செய்வதனால் புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குகிறீர்கள், அது தேவ சித்தம். இப்படி பல உண்டு, சொல்லிக்கொண்டு போகலாம் அருமையானவர்கள். மட்டுமல்ல, இன்று உங்கள் ஜெபத்தை இன்றைக்கு கேட்டார் பாருங்க. இன்று உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தனிப்பட்ட முறையிலே பேசும், உங்களை குறித்து பேசும். ஆகவே பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவ சித்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
இப்படியே நாம் எங்கே வேலை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டும்? இப்போ அடுத்தது யாரை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னுமாக நம்முடைய இருக்கிற வீட்டை எங்கே அமைக்க வேணும், வசதி எங்கே அமைக்க வேணும், இதெல்லாம் நீங்க தேவ சித்தத்தை கேட்டு செய்ய வேண்டும். அருமையானவர்கள், ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போறோம், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தம் என்ன, இந்த உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும் விட்டுறவனும் அவர்கிட்ட. நிச்சயமாக கர்த்தருடைய வழிநடத்தலை நீங்க காணுவீங்க, உறுதியா சொல்றேன். மாறாக நம்முடைய சுய விருப்பத்தின்படி சகலதையும் தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதமாக அமையாது. எல்லாத்தையும் நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்துவிட்டால் அங்கே ஆசீர்வாதமாக அமையாத அருமையானவர்களே, பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே நாங்கள் பாருங்கள், பொதுவாக நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஊழியத்துக்கு செல்ல வேணுமெண்டா அங்கே இருந்து பலர் கேட்பாங்க, எப்போ வாரீங்க, எப்போ நீங்கள் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஜெபியுங்கோ இவ்வளோதான் சொல்லுவோம். எப்போ என்று சொல்ல மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் கர்த்தரிடத்திலே விட்டு விடுவோம். அவர் அதிசயமாய் அற்புதமாய் கிளப்புவார், வெளிக்கிடார். அப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். அப்போ போய் வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும், அநேக காரியங்களை செய்யக்கூடியா இருக்கும். கடந்த வாரம் முழுக்க ஒரு பாஸ்டர் எடுத்து சொல்கிற, பாஸ்டர் நீங்கள் திடீரென்று போயிடுறீங்க, திடீரென்று வாரீங்க, ஒன்றும் ஆயத்தம் பண்ணதில்லை, நீங்கள் வாங்க, இந்த முறை கூட்டம் ஆயத்தப்படுத்த போகணும், அப்படி இருக்குது இப்படி இருக்குது வாங்க என்று பல ஊழியங்களை குறித்து சொன்னார். சிரிச்சு கொண்டு சொன்னோம், ஜெபிக்கிறோம், கர்த்தர் சொல்கிற நாள் வருவோம் அப்படி சொல்லி போட்டு விட, இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்துட்டு உடனே ஓடக்கூடாது, வரணும், அதெல்லாம் பார்ப்போம் என்று சொல்லி போட்டு அப்படி விட்டுருவோம். அருமையானவர்களே, அவ்விதமாக நாம தேவ சித்தத்துக்கு விட்டுறவானும். அப்படிதமாக வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு அங்கே போகும் பொழுது, ஊழியமாக போகும் பொழுது எல்லாரும் பல பேர் வந்து கூப்பிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் போக மாட்டான். தேவ சித்தம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல நிற்போம். நம்முடைய ஊழியம், நம்முடைய காரியங்கள், மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவனுடைய சித்தம் இருந்தால் போவோம், அல்ல இடம் விட்டுருவோம். இவ்விதமாக அருமையானவர்களை, கர்த்தர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது அவர் திட்டவட்டமாய் நம்மை வழி நடத்துவார். அதான் இன்று இயேசு அங்கே சீமோனை நோக்கி ஒன்று சொல்லுகிறார். என்னென்றால் அங்கே சொல்லுகிறார், பார்க்கிற பொழுது நீ ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடு என்று சொல்லுகிறார். ஆழத்தில் கொண்டே வலைகளை போடு. இயேசு எப்பொழுதும் என்ன மீன் பிடிச்சு பழகினவரா? சிந்திச்சு பாருங்க. சீமோன் ஆகிய பேதுரு, அவன் மீன் பிடிப்பதிலே பெரிய கட்டிக்காரன். இப்போ அவனுக்கு சொல்றார் ஆண்டவர், போய் ஆழத்திலே கொண்டே வலையை போடு, வலைப்பக்கம் போடு, இப்படி என்றெல்லாம் ஆண்டவர் வழி நடத்துறார். பின்ன பாருங்கள், சொன்ன பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது பெரிய அற்புதங்களை அவங்க கண்டாங்க. ஆகவே தேவ சித்தத்தின்படி அவர்கள் செயற்பட்ட பொழுது தேவனுடைய மகிமையை அவங்க கண்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் பயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் என் கண்ணை உன்மேல் வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். எதற்கு, ஏன் என்று சொல்லி அவரை கேட்காதீங்க. சிலவர் கேட்பாங்க, கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஆலோசனை கர்த்தர் அவர், நாம அவருக்கு ஆலோசனை கர்த்தரா மாறிடக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன், சில பேருக்கு சொல்லுவதுண்டு. ஆகவே நீங்கள் அவர் ஆலோசனை கர்த்தர், அவருடைய ஆலோசனைக்கு விட்டுவிடுங்க. மற்றபடி அவருடைய வார்த்தைகளுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. வேதத்தில் லோத்துவை பற்றி அறிவிங்க. பாருங்க, இறுதியாக சொல்லி முடிக்கிறார். லோத்தை பற்றி அறியும் பொழுது அங்கே அக்கிரமம் பெரியதினாலே சோதோம் கொமோராவை அழிக்க போறார். அழிக்க சித்தமான பொழுது அங்கே லோத்தை பார்த்து சொல்றார், குடும்பத்தோடு வெளியேறு என்று சொன்னவர் சில கண்டிஷன்களை வைக்கிறார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது இந்த லோத்து என்ன செய்கிறார்? அப்படியல்ல ஆண்டவரே, துவங்கிட்டார் சாக போக சொல்ல. அப்படியல்ல ஆண்டவரே, இப்படிதான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படியல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, அங்கே எனக்கு தீங்கி இருக்குது, நான் செத்து போயிடுவேன். பின்ன அப்படின்ற ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றார், ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லிக்கல. இவர் சொல்ற, இல்லை நான் அங்கே போனா செத்து போயிடுவேன்,
என்று சொல்லி போட்டு இவர் ஒரு ஆலோசனை சொல்றார். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு கிட்ட ஒரு ஊரொண்டு இருக்குது, அது கிட்டத்தானே இருக்குது, அது சின்ன ஊரா இருக்குது, அங்க போறேன் ஆண்டவரே போ என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப சரி போ என்று கர்த்தர் சொன்னதினால இது தேவசித்தமா? இல்லை, தேவசித்தம் முதலே வெளிப்பட்டு விட்டது. அந்த தேவசித்தத்தை நீ விரும்பவில்லை, நீ சுயசித்தத்தை இப்ப வச்சிருக்கிறா. சுயசித்தத்தை வச்சால் ஆண்டவர் சொல்வார் போன்று விட்டுருவார். அவ்வளவுதான். அதன் பிற்பாடு அனுபவிக்கிறது நீ தான் அனுபவிக்கணும். ஐயா ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட தானே கேட்டுட்டு வந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு கத்தை ஆண்டவர் சொல்லுவார், அடுத்தரன் சொல்ல மாட்டார். ஆகவே பாருங்க, அவனும் சோதம் கொமோரா உடைய அழிவிலிருந்து தப்பினார், லோத்து தப்பினார் தான். ஆனால் பாதுகாக்கப்பட்டான். ஆனால் பிற்காலத்திலே அருவருப்பின் தகப்பனாக மாறினார் என்று பார்க்கிறோம். அப்படியல்ல ஆண்டவரே என்று தேவ சித்தத்துக்கு மேலாக தன்னுடைய சித்தத்தை வைத்த லோத்தினுடைய பரிதாப நிலையை பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு உடனே கீழ்ப்படிவதே ஞானம். அது மீறப்பட்டு பின்பு வருவது தேவசித்தம் போல் காணப்பட்டாலும் அது தேவசித்தமாக இருக்காது, அது நாசம். தெரிந்து கொள்ளுங்க. நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை கர்த்தர் காட்டியபடி அதுக்கு கீழ்ப்படிந்து விடு. அப்பொழுது உன் பாதை வெளிச்சமாயிருக்கும். மேற்கொண்டு என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்காதீங்க. சவுல் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பெரிய லிஸ்ட் வச்சாரா? இல்லை. நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும், சொல்லி முடிச்சிட்டார். நீ செய்ய வேண்டியது அங்கு சொல்லப்படும், அவ்வளவுதான். எதிர்காலத்துக்குரிய பெரிய பட்டியலை கர்த்தர் அவர்கிட்ட கொடுக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே இன்றைக்கு தேவ ஊழியராயினும் சரி, விசுவாசிகளாயினும் சரி, தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்ற தங்களை அங்கே அவர்கள் ஒப்பு கொடுப்பதில்லை. சில ஊழியர் சொல்லுவாங்க, பாருங்க, நான் அத்திவாரம் போட்டுட்டேன், விசுவாசத்தோடு போட்டிருக்கிறேன், அங்கால கட்டி எழுப்புறதற்கு பணம் இல்லை, ஆகவே இதற்கு யாரும் உதவி செய்வீங்களான்னு சில பேர் கேட்பாங்க. இதுதான் தேவசித்தம் இல்லாத வேலை. அத்திவாரம் போட சொல்லி கர்த்தருடைய விசுவாசத்தோடு போட்ட நீ அப்படி என்றால் மற்றதும் கட்டி முடிக்க விசுவாசத்தோடு இரு. அதை விட்டு கேட்காத மற்றவங்கள்ட்ட. பின் ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலே நீ ஒரு கட்டிடத்தை கட்டும் முன்பு நீ அமர்ந்திருந்து அதை செல்லும் செலவை கணக்குப்பார். அது உன்னால செய்ய முடியுமா என்று சொல்லி தீர்மானித்து அதன் பிற்பாடு துவங்கு. அப்படி இல்லாட்டி தொடர்ந்து அத்திவாரத்தை போட்டுட்டு விட்டுட்டு நீ பேசாம இருப்பேன்டா கர்த்தருடைய நாமம் தான் தூசிக்கப்படும். அருமையானவர்களே, ஆகவே இப்படி ஒரு அதாவது சுய சித்தத்தின்படி செயல்படுவதனாலே இன்றைய கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. தங்களுடைய எதிர்காலம் எப்படி, தங்களுடைய வீட்டு வசதி உண்டா? நான் அங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னிடத்துல இந்த ஊழியத்தை துவங்கன்னு சொல்லி, அப்போ அங்கே என்ன மாதிரி இருக்கும்? வீட்டு வசதி இருக்கா? எனக்கு மோட்டர் சைக்கிள் இருக்குமா, அல்லது கார் இருக்குமா, அல்லது என்னுடைய ஜீவனத்துக்கு தேவையானது எல்லாம் எனக்கு சந்திக்கப்படுமா, பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி, இதெல்லாவற்றையும் நாம பிளான் பண்ணி போட்டு ஆராய்ச்சி போட்டு அதன் பிற்பாடு ஆண்டவரே நம்முடைய சித்துக்கு ஒப்பு கொடுக்க என்று சொல்றது தேவசித்தம் இல்லை, இது தவறு. ஆகவே இந்த செயல் தேவ சித்தத்தை ஒதுக்கிவிட்டு சுய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு செயலாகும். இது ஒரு பொழுதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றன்று கர்த்தரின் நடத்துதலை நம்பி இன்றைக்கு அவருடைய கருத்தை பிடித்து செல்ல ஆயத்தம் உள்ளவர்களே அவருக்கு தேவை. இன்றைய நாளிலே அவருக்கு தேவை இதுதான். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தேவை. அவருக்கு அடிமைகள் தான் தேவை. ஒரு பாடல் உண்டல்லவா? ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே
பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. இந்த அடிமையாக நாங்கள் காணப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.